மதியாதார் தலைவாசல் மிதியாதே. நம்ம மதிக்கலைன்னா ஒரு பையனும் நம்மளை மதிக்க வேணாம். அவன் பக்கமே மிதிக்கக்கூடாது. ஆனால் அதே நம்மளை மதிச்சிட்டானா ஆனால் அவனுக்கு தோலுக்கு துண்டாக இருக்கணும் சாமி. அதுதான் கும்பம். இப்படிப்பட்ட நல்ல எண்ணம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசியில் பிறந்தவர்களே, 7.5 சனி முடிஞ்சு 2.5 வருஷம் முடிஞ்சு இப்போ நம்மளை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. அதாவது முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டுமே. கவலைப்படாதீங்க, சனி உங்களை கெடுக்கல. ஏங்க சனி கெடுக்கலையா? மனுஷன் ஆட்டங்காணி போய் கெடுக்கிறேன், சனி கெடுக்கலைன்னு வாய் கூசாமல் சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் பார்த்து திட்டுறது எனக்கு தெரியுது. என்ன செஞ்சாருன்னு கொஞ்சம் அப்படியே திரும்பி பேக்கில் போய் பாருங்கள். சனி பகவான் நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னுக்கே வர முடியாது. நம்மளை தனிமைப்படுத்துவார். சனி 7.5 சனி எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா, முதல்ல நம்மளை 7.5 சனி உள்ளே வந்தோடனே பணத்தை கொடுப்பாரு. நீங்கள் அப்படியே 5 வருஷம் பேக்கில் போங்க, உங்கள் லைஃப்பில் 5 இயர்ஸ் பேக்கில் போங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பணத்தை கொடுப்பாரு. பணம் சம்பாதிக்க வேலை கிடைக்கும், பேர் கிடைக்கும், திடீர்னு லக்கு கிடைக்கும். பார்த்தா நம்ம ஒரு கூட்டமாக இருக்கும். அப்போ கூட்டமாக இருக்க சொல்ல இது எல்லாம் கிடைக்கும். நமக்கு என்ன பண்ணணுன்னா, இது என்ன பண்ணணுன்னு தெரியாமல் விட்டுருவோம். அப்போ சனி பகவான் பார்ப்பார், உனக்கு கொடுத்து பலன் இல்லை, முதல்ல நான் உனக்கு வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த சனி நம்மளை என்ன பண்ணுவார், அந்த கூட்டத்திலேருந்து எடுத்து ஒதுக்குவார். அதாவது களை எடுப்பார். கூட்டத்தை களை எடுக்க மாட்டார், நம்மளை எடுப்பார். உங்களை தனி மனுஷனாக ஆக்குவார். நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம், என்னங்க சனியோட சொந்த வீட்லேயே சனி நம்மளை இப்படி பண்ணுறாரே, இப்படி ஆக்கிட்டாரே அப்படின்னு, என்னை தனித்து செயல்பட வச்சுட்டாரே அப்படின்னு. எனக்கு எல்லாம் போயிடுச்சுங்க, என் உறவு போயிடுச்சு, உலகம் போயிடுச்சு, ஏங்க எனக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. அப்புறமா அதில் நம்மளை முன்னேற்ற வைப்பார். தனி மனிதனாக போயிட வேண்டியதான வாழ்க்கையில். ஆனால் அப்புறமா தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு ஸ்பீடு எடுக்கும். நான் இனிமேல் பாருங்கள் எனக்குன்னு ஒரு முடிவு எடுப்பேன். அப்போ கடவுள் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு ஒரு இடத்துலேருந்து ஒதுக்கி வைப்பார். அப்போ நம்ம உயர்வுக்கு தான் இந்த வேலைலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரமண்டிக்கு ஏறாது. இப்போ வரும். ஏன்னா 7.5 சனியில் ஜென்ம சனி விலகி உங்களுக்கு 2ஆம் வீட்டிற்கு உள்ளே வருகிறார். 7.5 சனியோட நிறைவு பகுதி. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது வரைக்கும் நடந்தது இதுக்கு தானான்னு யோசிப்பீங்க. நம்மளை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரதான் இந்த மனுஷன் இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரா அப்படின்னு இப்போ தான் கும்பராசிக்கு புரியும். கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு, கெடுக்கிற மாதிரி கெடுத்தாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் இப்போ கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பங்களும் நல்ல அதிர்ஷ்டங்களும், நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு நல்ல அபிப்பிராயங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது இந்த 2.5 வருஷத்தில் ஒரு கோல்டு 100 கிலோ வச்சுப்போம், 100 கிராம். அந்த கோல்டை இது வரைக்கும் கொடுத்த கடவுள் அந்த கோல்டை இப்போ ஒரு கொல்லன்கிட்ட கொடுக்குறாரு. அவர் இப்போ அழகாக வடிவமைக்க போகிறாரு. இப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் ஆபரணமாக, மற்றவர்களுக்கு பிடித்தவர்களாக நீங்கள் வலம் வரப்போகிறீர்கள். இவ்வளோதான் உண்மை, ரொம்ப சிம்பிள். இவ்வளோ நாள் பட்ட பாடெல்லாம் இதுக்கு தான். அப்போ இந்த 7.5 சனியில் ஜென்ம சனி விலகிறதுல இருக்கிற லாபத்தை நம்மளை பக்குவப்படுத்தி சரியான வழியில் அனுப்புகிறார் பகவான். நமக்கு இது வரைக்கும் பண்ணதெல்லாம் நல்லதுன்றதை உணர்த்தி இருக்கிறார். உண்மை தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சனியின் பிடியிலிருந்து எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மறக்காமல் நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை வணங்குவீன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கும்பராசியில் எந்த நட்சத்திரம்னு சொல்லுங்கள். ஆனால் நம்ம வருத்தத்தில் இருந்தோம், கோவத்தில் இருந்தோம், கடவுள் மீதே நம்ம வெறுப்பில் இருந்தோம். இப்படிலாம் இருந்த இந்த கும்பத்திற்கு நான் இவ்வளோ நாள் சோதனை பண்ணதுக்கு அதுக்கு இல்லை ராஜா. நீ இப்படியே இருந்தீங்கன்னா 100 கிராம் வெறும் தங்கமாக இருந்தீங்கன்னா பிரோஜனமாக இல்லாமல் போயிடுவேன். நீ எல்லாருடைய இதயத்துலேயும் இருக்கணும், நீ எல்லாருடைய காதலையும் இருக்கணும், எல்லாரும் மூக்குலேயும் இருக்கணும், எல்லாருடைய கைகளிலும் இருக்கணும் ஆசைப்படுறேன் ராஜா. ஆபரணமாக மின்னணும் ராஜா அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. அப்போ இது நம்ம புரிஞ்சுக்கிற நேரம். அப்போ இந்த 7.5 சனியில் குடும்ப சனியாக உள்ளே வராரு. 2 விஷயம் இருக்குது. உங்களை ஜொலிக்க வைக்கிறதுக்கு முயற்சி ஆரம்பிக்கிறார். இப்போ இது வரைக்கும் நடந்தது நன்மை என்று உணர போகிறீங்க. 2வது, குடும்ப சனியாக வரும்போது நம்ம குடும்பத்தில் சில உறுப்பினர்கள் மீது நமக்கு ஒரு வெறுப்பு வரும். இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே உலகத்தின் மீது வெறுப்பு, சொந்தக்காரன் மீது வெறுப்பு. இப்போ நம்ம 2 பேர் இருக்கிறோம், 4 பேர் இருக்கிறோம், 7 பேர் இருக்கிறோம்னு சொல்லிட்டு வீட்டில் பிரச்சனை பண்ணக்கூடாது. ஆனால் அவங்களுக்குள்ளே நமக்கு ஒரு வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னங்க நல்லது சொல்கிற மாதிரி இப்படி வரீங்களே அப்படின்னு கேட்கக்கூடாது. பயப்படாதீங்க, இங்கிட்டும் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு சனி பகவான். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் சனி பகவான் வீடியோவை கிளிக் பண்ணி இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ட்விஸ்ட்டு. இந்த சனி 2வது இடம் குடும்பஸ்தானத்துக்கு போகிறாரு. ஆனால் 2ஆம் இடம் என்னன்னு தெரியுமா? வாக்குஸ்தானமும் 2ஆம் இடம் தான். அப்போ தேன் மாதிரி பேசணும் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன பேசுகிறதுக்கு சொல்லியா கொடுக்கணும்? சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எந்த நேரத்தில் எப்படி பேசணும், யாரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியுமா தெரியாதா? எந்த உண்மை எங்கே பேசணும், பொய்யை எப்படி மாற்றி உண்மையாக பேசணும், எல்லாமே தெரியும். அவ்வளவு வல்லமை படைத்தவர்கள் கும்பராசிக்காரங்க. எப்படி பேசணும்? இந்த 2.5 வருஷம் தேன் மாதிரி, தித்திக்கும் தேன், கல்கண்டு மாதிரி பேசணும். ராஜா உன்ன மாதிரி உண்டா,
தங்கம் உன்ன மாதிரி உண்டா, செல்லம் உன்ன மாதிரி உண்டா, உண்டான்னு சொல்லி நம்ம எல்லாத்துலேயும் கரெக்ட் பண்ணிடணும். கல்கண்டு மாதிரி பேசணும். இந்த ஐடியா யாராச்சும் சொல்லி கொடுப்பாங்களா? நம்ம வீடியோவில் வருது பார்த்தீங்களா கும்பராசிக்காரங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து குரு பயிற்சியும் சனி பயிற்சி பார்ட் 2வும் வரும். இந்த ஆண்டை எப்படி கையாளன்னு சொல்லிட்டு எளிமையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. கும்பம் மட்டும் வாயை திறந்து எல்லாரையும் திட்டணும்னு பயங்கரமாக ஆசை வரும். ஆனால் ஒரு திட்டினாலும் நம்ம 4 நாளைக்கு வாயை போட்டுற மாதிரி வரும். அதனால் இந்த தடவை வாயை திறக்கக்கூடாது. வாயிலேருந்து வர வார்த்தைகள் எல்லாமே கல்கண்டு மாதிரி இருக்கணும், தேன் மாதிரி இருக்கணும், அப்படியே அன்பாக இருக்கணும். நீங்கள் பிள்ளைகளாகட்டும், மனைவிகளாகட்டும், கணவராகட்டும், ஏன்னு கூப்பிடாதீங்க, தங்கன்னு கூப்பிடுங்க. நீங்கள் ஏன்னு சொல்ல கோவப்படுவாங்க, தங்கன்னு சொல்ல மகிழ்ச்சி ஆவாங்க. அப்படின்னு பேச ஆரம்பிங்க. இதுதான் தேன். யாரை பார்த்தாலும் சரி, ஒரு அதிகாரி பார்த்தாலும் சரி, தேன் மாதிரி கல்கண்டு மாதிரி பேசணும். உங்கள் வாயில் தான் சாமி இருக்குது. இந்த சனி பயிற்சியோட லாபமே கும்பராசிக்காரங்களுக்கு. கட்டி காத்திருக்கீங்க இத்தனை வருஷமா, 5 வருஷமா உங்களுடைய பொறுமையினால் ஒரு வாழ்க்கையை கட்டி காத்து கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ 7.5 சனியோட கழிவு. இந்த நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு நல்லது கொடுக்குறாரு. ஆனால் உங்கள் வார்த்தையால் மிஸ்ஸிங் ஆகக்கூடாது. இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்த நீங்கள் இந்த 2.5 வருஷமும் சனி பகவானுடைய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதுனால எப்படி இருக்கணும்? தேன் மாதிரி பேசினா போதும், கல்கண்டு மாதிரி பேசினா போதும். எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க, குடும்ப சனி வருது, உன்னை கஷ்டப்படுத்தும், குடும்பத்தில் பிரிவை உண்டாக்கும், உனக்கு வேதனையை உண்டாக்கும் அப்படின்னுவாங்க. நான் ஒன்று சொல்லுவேன், நீ சொல்கிற ஆள் தப்பு ராஜா. உன் கும்பத்தை பார்த்து இப்படிலாம் சொல்லாதீங்க, வாய்ப்பே இல்லை. கும்பராசியால் ஒருத்தரும் துன்பம் அடைஞ்சதே இல்லை. கும்பத்தினால கும்பம் தான் துன்பம் அடையதே கண்டி வேறு யாருக்கும் துன்பம் கிடையாது. எல்லாரையும் வளர்த்து விட்டு தான் பழக்கம் கும்பராசிக்காரங்களுக்கு. எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுக்குறவங்க கும்பராசிக்காரங்க. அதனால் அவங்களுக்கு பேச தெரியாது, அடிமையாகவே இருப்பீங்க. அப்படிப்பட்ட கும்பராசியை பார்த்து நீ இப்படி சொல்ல முடியுமா? உனக்கு சரியில்லை சனின்னு. கும்பராசிக்காரர்களே, நீங்கள் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு வீணாக போகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு வந்தாலும் அங்கே வாக்குஸ்தானம் இருக்குது, அவனுடைய வாய்ஸ் அங்கே வேலை செய்யும். அதனால தான் சொல்கிறேன் கும்பராசிக்காரங்களே, இது பெஸ்ட்டு டைம். வாய்ஸு, உங்களுடைய வாக்கு. ஒரு அரசியல்வாதி வெற்றி பெறாருன்னா எப்படிலாம் வெற்றி பெறாரு? வாக்கு வாங்குறாருன்னா அவருடைய வாய்ஸில் தான் வாங்குறாரு. இப்போ காசால் வாங்குறாங்க, அது வேறு விஷயம். இதான அரசியல். எத்தனை வார்த்தைகள் சொல்லுவாங்க, அந்த வார்த்தைகளை தானே வெற்றி அடைகிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ நம்மளுக்கு பகை இருக்கக்கூடிய இடத்துல கூட வாய்ஸை சரியாக கொண்டு போனீங்கன்னா, க்ளீனாக கொண்டு போனீங்கன்னா, அங்கேயும் ஒரு இசையை அமைக்கலாம், ஒரு பாட்டை கொண்டு போகலாம். புரியுதுங்களா? பழைய பாட்டெலாம் பாருங்கள், தேவா சாரோடைய பாட்டெலாம் பாருங்கள், வார்த்தைனா என்னன்னே தெரியாது, அதுலேயும் ஒரு ராகம் வாசிச்சிருப்பார். இதுதான் கும்பம் இப்போ வேலை செஞ்சிடணும். கும்பராசிக்காரங்க, வார்த்தையை அலங்காரம் பண்ணுங்கள், வாழ்க்கை உயரும். இந்த காலகட்டத்தில் முருகனை அதிகம் பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் முந்தி வர வழி செய்வான் முருகன். உங்கள் பக்கம் முந்தி வருவான், உங்களை அழகான பாதையில் இழுத்து செல்வான். உங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. இந்த 7.5 சனி பாதிப்பை உண்டாக்கலை. இந்த 7.5 சனியோட கழிவு உங்களுக்கு வளர்ச்சியை உண்டாக்க போகுது. குடும்ப சனி நினச்சி பகையை நினச்சி பயந்துடாதீங்க. உங்கள் வார்த்தைகள் என்றைக்குமே பகையை ஆக்காது. எப்பேற்பட்டவனும் உங்ககிட்ட வந்தால் பணிஞ்சிருவான். ஏன்னா உங்கள் ஸ்பீச் அந்த அளவுக்கு இருக்கும். வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரர்களே. முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். 7.5 சனியால் சிறிது அளவும் உங்களுக்கு குறைவு இல்லை, ஏற்றம்தான். அவன் எடுத்த முடிவு இவ்வளோ நாள் நல்ல முடிவு தான்ன்றதை உணர்வீங்க. இதுக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில் உங்கள் பங்கு 60% இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் பயணத்தை மேற்கொண்டீங்கன்னா இந்த 7.5 சனியை அழகாக நிறைவு செய்வீங்க. இதனால் நீங்கள் ஏறு முகத்துக்கு வருவீங்க. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மீண்டும் நான் உங்களை உயரத்தில் சந்திப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை. நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்க, எந்த கோவிலுக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கும்பராசியில் பிறந்தது மகிழ்ச்சியாக இருக்குன்னா நீங்கள் எந்த நட்சத்திரம்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எந்த சனி பயிற்சியோ அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.